ஹாய்ங்க. இன்னைக்கு என்னோட ஸ்கின் டேக் ரிமூவல் ஜர்னி பத்தி தான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் டேக் நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃபேஷியல் போகும்போது, அந்த பார்லர்ல இருக்கவங்க நெறைய குட்டி குட்டி ஸ்கின் டேக் இருக்கு. இது பெருசா தான் ஆகும். நீங்க இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் காசுக்காக அது இதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் பெருசா கண்டுக்கல. ஒரு 2 இயர்ஸ் அப்படியே போச்சு. அவங்க சொன்ன மாரியே அந்த குட்டி ஸ்கின் டேக் பெருசா வளர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்கின் டேக் இருந்திருக்கும். ஃபேஸ்லயும், கழுத்துலயும். ஏதாச்சும் ஹோம் ரெமெடி இருக்கான்னு பார்த்தேன். பட் அது எதுவுமே எஃபெக்டிவ் இல்ல. அந்த பார்லர்ல வந்து பர்ன் பண்ணி எடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் காமிச்சாங்க. நான் பயந்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அமேசான்லேயுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிளா இருந்துச்சு. நம்ம வீட்டிலே கூட வந்து குட்டி குட்டி ஸ்கின் டேக்கை வந்து பர்ன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பட் ஃபேஸுங்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் திரும்ப அந்த பார்லருக்கே போனேன். ஒரு ஸ்கின் டேக்கு ₹20ங்கிற மாதிரி ஃபேஸில் இருக்கிற டேக்ஸ் மட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. லைட்டாக வந்து எரியிற ஸ்மெல் வரும். நம்பிங் க்ரீம் போட்டு தான் அவங்க எடுத்தாங்க. தீக்காயம் பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட்டும் எழுதி கொடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஒரு வாரத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ண சொன்னாங்க. தீக்காயம் ஆறுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடுச்சு. ஃபேஸில் சுத்தமாகவே ஸ்கின் டேக் இல்லை. அப்போவே அவங்க நெக்கில் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐயோ, ஒன்றுத்துக்கு ₹20ங்கிறீங்க, கழுத்துலேயே ஒரு 40 கிட்ட இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஃபேஸில் எடுத்தது வந்து 5 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கில் இருக்கிறது எல்லாமே வளர்ந்து ரொம்ப நோட்டிசபிளாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் மேரேஜ் ஆகி வேறு இடத்துக்கு வந்துட்டேன். அந்த பார்லர் போக முடியாது. ஸோ நான் யூடியூப்லேயும் அமேசான் ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். நல்ல ரிவ்யூஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து வாட்டோசன். ஒரு ₹100 தான் வந்தது அமேசானில். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்து வாட்லேயும் ஸ்கின் டேக் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஆனால் வந்து ஃப்ளாட் வாட்டோ இல்லை ஃப்ளாட் ஸ்கின் டேக்லேயும் யூஸ் பண்ண வேண்டான்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா வளர்ந்த ஸ்கின் டேக்கில் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி நல்லா குலுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஸ்கின் டேக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வைக்கணும். சுற்றி இருக்க இடத்துல பட்டால் இன்னும் ரொம்ப எரியும். அதுக்காக நான் சுற்றி கொஞ்சம் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா கட்டியாக எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்கின் டேக்கை வந்து நல்லா ட்ரை பண்ணி நல்லா சுருக்கி அதை கீழே உதிர வச்சிரும். கொஞ்சம் எரியும். அதை மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து சகிச்சிக்கணும். சப்போஸ் ஆக்சிடென்டலாக வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல பட்டு ரொம்ப எரிஞ்சுதுன்னா வந்து நான் வந்து சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணேன். இது அடுப்பங்கரையில் ஒர்க் பண்ணும் போது ஏதாச்சும் சுட்டுக்குச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன். பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் ஸ்கின் டேக் 2-3 டைம் அப்ளை பண்ணுற மாதிரியும் வரும். நைட் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. இது நல்லா உதிர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஆஃப்டர் கேராக. இது நான் ஒரு டைம் போட்டே எனக்கு வந்து நல்லா உதிர்ந்துருச்சு. சில ஸ்கின் டேக் அப்படியே இருக்குது. அதுக்கு இன்னொரு டைம் போடலான்ட்டு இருக்கேன். பெருசாக சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். மோல்ஸ் எது ஸ்கின் டேக் எதுன்னு நல்லா பார்த்து போடுங்க. மோல்ஸில் போடவே கூடாது. ஸோ ஃப்ளாட் மோல்ஸ் அப்புறம் ஃப்ளாட் ஸ்கின் டேக் 2 டைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா அது மட்டும் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. ஸ்கின் டேக்ஸ் மோஸ்ட்லி நெக்கில், அண்டர் ஆர்மில், ஃபேஸில், அப்புறம் ஐலிட்ஸ் கிட்டலாம் இருக்கும். பட் ஐலிட்ஸ் கிட்ட வந்து இந்த யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்கின் டேக்னால் நீங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட போய்ட்டு ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.